வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட. குரூப் 1 தேர்வுக்கான எம்பிசிஎம் பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட், மென்டரிங், புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதை அடையும் வரைக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க கனவை நிஜமாக்குங்க. Why did the premise of the Indian Constitution adopt the parliamentary form of government? இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் ஏன் பாராளுமன்ற அரசாங்க முறை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது 50 மார்க்ல கேட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மள 200 வருஷம் ரூல் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ். 200 இயர்ஸ் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா 1757ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம 1947 வரோம். ஸோ அப்போ அரௌண்ட் நம்ம 200 இயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுலயும் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா 1757ல இருந்து 1857 வரையும், அதாவது 1858 கூட சொல்லலாம், அது வரைக்கும் யாருன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் பண்றாங்க அந்த 100 வருஷம். அதுக்கப்புறம் 1858ல என்ன பண்றாங்கன்னா விக்டோரியா ராணியா ப்ரொக்ளமேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1947 வரையும் பிரிட்டிஷ் எம்பரர் கீழே நம்ம டைரக்டா ரூல் பண்ணப்படுது. ஸோ அப்ப இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த 1773ல சார்ட்டர்ட் ஆக்ட் போடும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கவர்னர், கோர்ட் ஆஃப் டைரக்டர், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இதை கிரியேட் பண்றாங்க. அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரியேட் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் ட்ரேடு கமர்ஷியலா நடக்கக்கூடியது, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா டெரிட்டோரியல் கேப்சர் பண்ணதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. ஸோ அப்போ 2 விதமான ரோல் இவங்க என்ன பண்றாங்க, பிளே பண்றாங்க. அப்படி பிளே பண்ணும்போது அதுவே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மினி பார்லிமெண்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் இருப்பாரு, அடுத்து கவர்னர் ஜெனரல் மாறுவாரு. அப்ப கவர்னர் ஜெனரலா மாறும்போது, அப்ப இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா மாறும்போது அவருக்குன்னு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணுவார். அந்த கவுன்சில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பார்லிமெண்டா, மினி பார்லிமெண்டா ஆக்ட் ஆகும். அப்புறம் ஒவ்வொரு ஆக்ட்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது 1858க்கு அப்புறமா என்னவா மாறிடுவாங்கன்னா வைஸ்ராய் மாறிடும். அப்ப வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கும். ஸோ அந்த கவுன்சில் தான் பார்லிமெண்ட் ஆக்ட் ஆகும். 1909, 1990, 1990ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எலெக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அப்படின்றது எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். 1935 ஆக்ட்ல டோட்டலாவே லோக்சபா, ராஜ்யசபான்ற மாதிரி பாத்தீங்கன்னா அண்ட் பை கேமரலிசம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப நமக்கு ஏற்கனவே இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுலயும் எஸ்பெஷலி காங்கிரஸ் 9 ப்ராவின்சஸ்ல அவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி அது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னாவே என்னன்னா லெஜிஸ்லேச்சர் இருக்கும். அந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ட் பில்லை கொண்டு அதை பாஸ் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ இருந்தது யார் அப்படின்னா வைஸ்ராய் இருப்பாரு, இங்க கவர்னர் இருப்பாங்க ப்ராவின்சஸ்ல. ஸோ அப்போ அவங்க கையெழுத்து போட்டவொடனே அது ஆக்டா மாறும் அடிப்போம். ஸோ அப்போ இந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே இவங்களுக்கு பரிச்சயமான ஒன்று, ஃபெமிலியரான ஒன்றா இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். பட் அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலாக கன்க்ளூட் பண்றாங்க. இல்லை நம்ம பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அதையே நம்ம அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அப்படி வரும்போது இப்ப பிரிட்டனை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்கன்னா இப்ப கையெழுத்து போடுறது, இப்ப பிரிட்டன் பார்லிமெண்ட்ல அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் இருக்கும். அங்க பாஸ் பண்ற அந்த பில்லு யார் சைன் பண்ணுவா அப்படின்னா கிங் இல்லைன்னா குவீன் சைன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அங்க யார் இருக்காங்களோ, இப்ப கிங் இருக்காரு, கிங் சைன் பண்ணுவார். ஸோ அப்ப அதே மாதிரி இங்க யார் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு வரும்போது என்ன பண்றாங்கன்னா அப்ப நம்ம பிரசிடென்ட் அப்படின்றத கொண்டு வரலாம். அப்ப பிரசிடென்ட் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா என்னது டிஸ்கிரிஷனரி பவர் கொஞ்சம் கொடுத்து அவர் பாத்தீங்கன்னா என்னது கவர்மெண்ட்டுடைய, அதாவது இந்தியன் கவர்மெண்ட், அதாவது நம்ம அரசாங்கம் சொல்லி 2ஆ பிரிப்போம். அப்ப அந்த ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா ஒரு நாடு இருக்குன்னா அதனுடைய ஹெட்டா அவர் போடுவோம். அது கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இருக்குன்னா அதுக்கு ஹெட்டா பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்ப நம்ம நாமினல் ஹெட்டா ஒருத்தர் போடலாம். போட்டு அவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் த பார்லிமெண்டா மாத்திடுவோம். அப்ப பிரசிடென்ட் தனியா வைக்காம அமெரிக்கால இருக்க பிரசிடென்ட்னா தனியா பவர் இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. ஆனா இந்தியாவில் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். நம்ம பார்லிமெண்ட் சொன்னா நம்ம டக்குன்னு நமக்கு நம்ம மைண்டுக்கு வர்றது என்னன்னா ஒன்னு லோக்சபா, ராஜ்யசபா வரும். ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்றது இன்க்ளூடிங் பிரசிடென்ட். ஏன் பிரசிடென்ட் அப்படின்னா நம்ம பில்லு லோக்சபா, ராஜ்யசபால பாஸ் பண்ணா அந்த பில்லை கையெழுத்து போடுறது யாருன்னா பிரசிடென்ட். அப்படி அவர் கையெழுத்து போட்டாதான் அது ஆக்டா மாறும்.
அப்ப பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லா மேக்கிங் பாடின்னு சொன்னாலும் அந்த லா மேக் பண்றது அந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னும் போது பிரசிடென்ட் கையெழுத்து பண்ணும். பார்லிமெண்ட்டை கூட்டுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரசிடென்ட் வருவாரு. பார்லிமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கலைக்கிறது யாருன்னா அங்கேயும் பிரசிடென்ட் வருவாரு. பார்லிமெண்ட் வந்து முடிவு கொண்டு வர்றது அந்த செஷன் அப்படின்னா அதுவும் பிரசிடென்ட் தான் வருவாரு. ஜாயிண்ட் சிட்டிங் அப்ப கூப்பிடுறது யாரு அப்படின்னா அதுவும் பிரசிடென்ட் தான் வருவாரு. எவரி இயர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அந்த இயரோட ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பீச் கொடுக்கறது யாருன்னா பிரசிடென்ட். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி ஏத்துட்டாங்க பதவி ஏத்துட்டாங்க அப்படின்னா வந்து அப்பயும் ஸ்பீச் கொடுக்கறது பிரசிடென்ட். அப்ப இவ்வளவு வேலையை வந்து பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் வந்துட்டு பண்ணிட்டு போவாரு. சோ அதனால பிரசிடென்ட் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பார்லிமெண்டரி சிஸ்டமா வந்து நம்ம மாத்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்ப எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி இல்ல, அப்ப 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கணும். அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் மிஷினரி வந்து ரன் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு சிம்பாலிக் ஹெட் வேணும், அப்படி நாமினல் ஹெட் வேணும் அப்படின்னு பிரசிடென்ட் வச்சிருக்காங்க. அப்ப பிரசிடென்ட் வந்து அடுத்து தேர்தல் நடந்து எலெக்ட் ஆகி அதுல இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆக்கும் போது வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் பண்ணுவார். இப்ப இங்கேயும் வந்து இப்ப எந்த பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி இல்ல ஸ்டேட்ல அப்படின்னா அப்ப பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து எலெக்ஷன் நடந்து அதுல எந்த பார்ட்டி வந்து ஜெயிக்குதோ அந்த பார்ட்டி ஆட்சி அமைக்கிற வரையும் பிரசிடென்ட் ரூல் வந்து இருக்கு. அப்ப நம்ம அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து கண்டினியூஸா ரன் ஆகணும். அப்ப வந்து வேக்கம் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் எதுக்குள்ள வந்துருவாரு, பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் வந்துருவாரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்து ஈவன் பிரசிடென்ட் இருந்தாலும் இது வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த புரிதல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஈவன் பிரசிடென்ட் நம்ம இம்பீச் பண்றோம். இந்த பிரசிடென்ட் வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் வோட்டிங் பண்ணோம். ஆனா அசம்பிளிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டேட் வந்து இங்க உள்ள வரவே வர பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுல ஒன்லி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மட்டும் தான் பவர்ஃபுல்லா இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு 14 days அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 50 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அது முன்மொழியிறது வழிமொழி தான் பண்ணி அவரை கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்வாங்க. தேவைப்பட்டா அவர் என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஆனா அவரை ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் வந்து லோக்சபால பாஸ் பண்றாங்க. அடுத்து ராஜ்யசபால பாஸ் பண்ண அந்த டேட்ல என்ன ஆயிடும்னா அவரை அந்த போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாடியா பார்லிமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ரிமூவ் பண்ற பவருக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு, லோக்சபா ராஜ்யசபா. அப்ப நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அப்ப நம்ம எலெக்ட் பண்ண எம்பிஸ் அங்க இருக்காங்க. அந்த எம்பிஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸையும் அந்த பிரசிடென்ட்டையும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண. இப்ப இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது சுப்ரீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பார்லிமெண்ட்டுக்கே பவர் கொடுக்கறது யாருன்னா கான்ஸ்டியூஷன். இந்தியால கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் பாடி அப்படின்னு சுப்ரீம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த கான்ஸ்டியூஷன் வந்து பவர் யாரை டெரிவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ், இன்னொரு பக்கம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லிட்டு, அதே இன்னொரு பக்கம் வந்து ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எது அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுல நமக்கு பாராளுமன்ற அரசாங்கம் முறை ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் கதை சொல்லியாச்சு. இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. சோ பாயிண்டா நம்ம சொல்லும் போது வித் ஃபேக்டோட நம்ம சொல்லும் போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க் நல்லா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். கதையை நம்ம எழுதுறதோட சேர்ந்து உள்ளுக்குள்ள ஆர்டிகல் வரணும், இயர் வரணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இப்போ த ஃப்ரேமஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போத் அட் சென்டர் அண்ட் ஸ்டேட். அப்ப சென்டர்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னும் போது நமக்கு பார்லிமெண்ட் அப்படின்னா 74-75 ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசுது அப்படின்னு. அதே ஸ்டேட்ல அப்படின்னு எடுத்துக்கும் போது 163-164 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பத்தி பேசுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப எடுத்த உடனே வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஆர்டிகல்ல சொல்லிரோம். சோ அப்ப 15 மார்க் அப்படினும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறோம். And this system is borrowed from the British Westminster model அப்படிங்கறோம். And ensures that executive remains accountable to the legislature அப்படிங்கறோம். ஏனா இப்போ வந்து யாரெல்லாம் புடிச்சு கேள்வி கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா எம்பி, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன எம்பி அவங்க என்ன பண்றாங்க, கேபினட் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு கேள்வி கேட்கறாங்க. வந்து பிரைம் மினிஸ்டர் क्वेश्चन பண்றாங்க, ஹோம் மினிஸ்டர் क्वेश्चन பண்றாங்க. அப்ப நமக்கு என்னன்னா இந்த எதுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படினா வந்து லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படி பார்க்கறோம், மினிஸ்டர்ஸ் அப்படி பார்க்கறாங்க. சோ அப்ப the constitution assembly believed it would be best suit in India's conditions அப்படின்னு அவங்க நம்பினால பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எஃபெக்டிவா இருக்கா இல்லையா இருக்கு. இப்போ 75 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. 79th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம் வந்து. ஸோ அப்படி இருந்தோம் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னும் போது கண்டிப்பா அதில் நம்ம ஆர்டிகல் மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணாதான் அது வந்து பாலிட்டி கொஸ்டின் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ ஆர்டிகல் இல்லாம ஆக்ட் இல்லாம நம்ம எழுதணும் அப்படின்னா அது பாலிட்டி மாதிரி நமக்கு வந்து தெரியாது. 15 மார்க்ல சொல்றேன். ஸோ அப்போ முடிஞ்ச வரையும் ஆர்டிகல்ஸ் வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா எழுதிருங்க. அப்படி எழுதினா கரெக்டா இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் லீகசி ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம், நாடாளுமன்ற அமைப்பின் வரலாற்று சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்தியாவில் நாடாளுமன்ற முறை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1919 1935. ஏன்னா இந்த ரெண்டு இதுலயுமே வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1919 அப்ப நமக்கு மாண்டேகி சிம்ஸ் போர்ட் ஆக்ட்
ஆக்ட்னு ஒன்று போடுவாங்க ஃப்ரெண்ட். வந்து மான்டேகு செம்ஸ்போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து செம்ஸ்போர்ட் அப்படின்றவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர். மான்டேகுன்றது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கேபினட் மினிஸ்டர். அவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வந்து இருப்பார். அப்ப எப்படின்னா பிரிட்டன் வந்து பல நாடுகளை காலனியா பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேபினட் மினிஸ்டரா ஹெட்டா போட்டுருவாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னா அவங்க லண்டன்ல தான் இருப்பாங்க. ஆனா டோட்டலா இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராய் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இவங்க படிச்சுட்டு அதை பார்லிமெண்ட்டுக்கு இவங்க ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க வந்து. ஸோ அப்ப பிரிட்டனுடைய காலனில இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வைஸ்ராய் இருப்பாரு. அந்த வைஸ்ராயும் அதே மாதிரி லண்டன்ல கேபினட் மினிஸ்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து பிரிட்டனுடைய பார்லிமெண்ட்ல இருப்பாரு. அவரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆக்ட வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த ஆக்ட் தான் என்னப்பா அப்படின்னா வந்து மான்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மான்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்ற ஆக்ட்ல மான்டேகு அப்படின்றவர் எங்கன்னா மாத்தி சொல்லிட்டேன்னா ஆமா மான்டேகு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருப்பார் ஃப்ரெண்ட். செம்ஸ்போர்ட் வந்து இந்தியாவோட வைஸ்ராய் வந்து. ஸோ அப்ப இதுதான் வந்து அந்த 1919 ஆக்ட். இப்போ 1919 ஆக்ட் போட்டு என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் இந்தியாவில் நடக்குது. அந்த எலெக்ஷன்ஸ் அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது டயார்கி அப்படின்ற சிஸ்டம் வந்து இருக்கும், பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். இதெல்லாம் வந்து அதுல வந்து சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடக்கும். பட் அந்த டைம்ல வந்து மகாத்மா காந்தி என்ன பண்ணிடுவாருன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அப்ப பிரிட்டனோட ஒத்துழைக்க கூடாது, அப்ப எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சௌரி சௌரா இன்சிடென்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்சிஎம் வந்து ஸ்டாப் ஆயிடும் அன்பார்ச்சுனேட்லி. ஆனா காங்கிரஸ்ல இருக்க சில தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஆர் தாஸ் அதே மாதிரி மோதிலால் நேரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க கவுன்சில் என்ட்ரி கொடுக்குறோம், நாங்க என்ன பண்றோம் லெஜிஸ்லேச்சருக்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு நாங்க என்ன பண்றோம்னா பிரிட்டனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து செயல்படாம ஸ்தம்பிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி உள்ள போவாங்க. அப்பவே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ல நிக்காது. அந்த டைம்ல இருந்த பார்ட்டி தான் என்னன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க வந்து 1921ல. ஸோ அப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்ப வி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 1919 ஆக்ட் படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டத்துக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்தியன் லீடர்ஸ் ஆட் சர்வ்ட் அண்டர்ஸ்டுட் பார்லிமெண்டரி கன்வென்ஷன்ஸ் வந்து. அப்ப அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னன்னா மன்னர் ஆட்சி தான் இருந்தது, முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய மன்னராட்சி தான் இருந்தது. ஆனா வி டோன்ட் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டரியோ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கல. ஆனா பிரிட்டிஷ் மூலியமா தான் நமக்கு வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதும் நமக்கு வந்து என்னன்னா நாடாளுமன்ற மரபுகளை புரிந்து கொள்றதுக்கு வசதியா இருந்தது. தஸ் த ஃபெமிலியாரிட்டி வித் த சிஸ்டம் மேட் இட் நேச்சுரல் சாய்ஸா வந்து இது வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் காரணத்தை வந்து சொல்லலாம். அடுத்து டெமோக்ராட்டிக் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் ஜனநாயக மற்றும் பொறுப்புணர்வு அரசாங்கம் அப்படின் போது the parliamentary system upholds the principle of collective responsibility of the executive to the legislature. சோ அப்ப நாடாளுமன்ற அமைப்பு சட்டமன்றத்துக்கு நிர்வாகத்தின் கூட்டு பொறுப்பு என்ற கொள்கையை நிலைநிறுத்துகிறது அப்படிங்க. சோ அப்ப கூட்டு பொறுப்பு அப்படின்னும் போது வந்து நிர்வாகம் முடியும். இப்போ நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் எங்க போறாரு, லோக்சபா போனோம், ராஜ்யசபா போனோம், அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் போலான்றது அடுத்த விஷயம். ஆனா அவங்க கொஸ்டின் கேட்கும் போது யாராவது ஒருத்தர் அவங்க சார்பா போயிட்டு மினிஸ்டர் வந்து பதில் சொல்லணும். அப்ப மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கிவ் an explanation அப்படின்னு பார்க்கணும். வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் என்னெல்லாம் பண்றாங்களோ, இப்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது எக்ஸிகியூட்டிவ் வந்து நடத்தினாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடம் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாங்க அப்படின்றனால அதை நம்ம சூஸ் பண்ணோம். இட் என்ஷூர்ஸ் தட் கவர்மெண்ட் ரிமைன்ஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் த்ரூ தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்ப அரசாங்கம் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மூலம் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை இது உறுதி செய்கிறது. இட் ப்ரோமோட்ஸ் டிரான்ஸ்பரன்சி, டிபேட், ரெஸ்பான்சிவ்னஸ். வந்து அதே மாதிரி வெளிப்படைத்தன்மையில் இருக்கு, விவாதம் இருக்கு, எதிர்வினை இருக்கு. அப்ப எதிர்க்கட்சியில என்ன பண்றாங்க, அங்க விவாதிக்கிறாங்க நாட்டோட பிரச்சனை அப்படி சொல்லிட்டு. அப்ப நாட்டோட பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு இடமா இது இருக்கு, நாடாளுமன்றம் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு அப்படின்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் சூட்டட் டு எ டைவர்ஸ் சொசைட்டி, பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு இது ஏற்றதா இருக்கு அப்படின்னு. இந்தியாஸ் மார்க்கெட் பை லிங்குவிஸ்டிக், ரிலிஜியஸ், ரீஜனல் அண்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது பன்முகத்தன்மை கொண்ட சொசைட்டி அப்படின்னும் போது நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அங்க அனுப்பி அவங்க அங்க டிபேட் அண்ட் டிஸ்கஷன் ஈடுபடுறது நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ரீஜனல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ஸ் ப்ரோமோட்டிங் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் இது என்னது, தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு. அப்ப நம்ம அங்கங்க ஸ்டேட்ல வந்து நம்மளுடைய பிரச்சனை, அந்தந்த மாநிலத்தோட பிரச்சனை அங்க பேசாம அதை எடுத்துட்டு வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறது சிறப்பு. இப்ப மணிப்பூரோட இஷ்யூ இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து மணிப்பூர் சார்பா இல்லைனாலும் அதை எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா அங்க டிஸ்கஸ் பண்றாங்க வந்து. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரச்சனையும் வந்து நேஷனல் லெவல்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா வந்து அது இருக்கிறதுனால சிறப்பு வாய்ந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சூட்டபிள் மாடலா வந்து நமக்கு வந்து இருக்கு அறிமுகம். அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் ஆட்டோக்ரசி வந்து இப்ப தன்னாட்சியை தவிர்த்தல். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆட்டோக்ரசியா இருக்கும் வந்து. அப்ப என்னன்னா அந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு எங்க இருக்குன்னா பிரசிடென்ட். ஏன்னா பிரசிடென்ட் கிட்ட மொத்த பவர் இருக்கும், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஒரு பர்சன் கிட்ட பவர் கொடுக்காம
இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பார்ட்டி கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் வந்து. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து தனிப்பட்ட முறையில் சர்வாதிகாரியா செயல்படுறது என்னைக்குமே வந்து ஆபத்தான ஒன்றா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த நிலைமை நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்லிமெண்ட் டெமோக்ரஸி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், அப்போ தனியாக செயல்பட முடியுமா முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் அதை அகற்றவும் முடியும் வந்து. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இம்பீச்மெண்ட் வந்து நம்ம கிட்ட ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எங்கே இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும். இப்போ உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஸ்ரீலங்காவை சொல்லலாம். வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். திடீர்னு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் சிஸ்டத்தை மாற்றுறது, ப்ரொசீஜரை மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி மற்ற நாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஆட்சி கவிக்கிறது, திருப்பியும் வந்து ஆட்சியில் வந்து உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் ஃபுல்லாகவே இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி, நெகிழ்வு தன்மை மற்றும் தொடர்ச்சி அப்படின்னும் போது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்ஸ் தோ சம்டைம்ஸ் அன்ஸ்டேபிள் provide a continuity without disruption of constitutional machinery வந்து. அப்போ கான்ஸ்டியூஷனல் மிஷினரி டிஸ்டர்ப் பண்ணுமானா பண்ணாது வந்து. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெஜாரிட்டி இல்லை ஆள் இல்லை அப்படின்னும் போது ஆட்சி அமைக்க முடியலனால திருப்பி ஒரு 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து. அப்போ அந்த கண்டினியூட்டி அப்படின்றது வந்து தொடர்ச்சியை வந்து இது கொடுக்கக்கூடியதா இருக்கு. லீடர்ஷிப் கேன் சேஞ்ச் வித்வுட் ரீஎலெக்ஷன் ஆர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர் என்ஷூரிங் அடாப்டபிலிட்டி வந்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்திரா காந்தி இறந்துட்டாங்க. அப்போ இறந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்போ தலைமை ஏற்றுக்கிறதுக்கு யாருன்னா ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறாங்க வந்து. அப்போ கான்ஸ்டியூஷனல் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகாம லீடர்ஷிப் மட்டும் டக்குன்னு மாத்திக்கிறாங்க வந்து. இப்போ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க இறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி எலெக்ஷனும் வைக்கல, கான்ஸ்டியூஷன்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. அந்த பார்ட்டியில இருக்கிறவரே என்ன பண்றாங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகிழ்வு தன்மையும் இருக்கு, அந்த தொடர்ச்சி கண்டினியூட்டியும் இருக்கிறதுக்கான பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மாடல் வந்து பிரிட்டிஷ் மாதிரியும் தாக்கம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதுல இருந்து நம்ம வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த மாடல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்புறம் வியூஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பின் பார்வைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டீடைல் டிபேட் அண்ட் அனானிமஸ்லி சூஸ் பார்லிமெண்டரி மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம 16 சிட்டிங் கிட்டத்தட்ட நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 16 செஷன்ஸ் அப்படின்னும் போது அதில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எல்லாருமே ஒருமித்த கருத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டிஃபெண்டட் த சாய்ஸ் ஸ்டேட்டிங் a democratic executive must be both responsible and stable and the parliamentary system ensures responsibility அப்படின்றாரு வந்து. ஸோ அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவருடைய அந்த முடிவு ஏன் வந்து நம்ம நாடாளுமன்ற அரசாங்கம் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஜனநாயக நிர்வாகி பொறுப்பானவராகவும் நிலையானவராகவும் இருக்க வேண்டும், பாராளுமன்ற அமைப்பு பொறுப்பை உறுதி செய்கிறது அப்படி வந்து. And members believed that elected representatives must control the executive in a democracy அப்படி பார்க்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு பிடிச்ச யார் வேணாலும், இப்போ எக்ஸாம்பிள் அவர் ரிலேட்டிவ் அவருடைய ஃப்ரெண்டு யார் வேணாலும் கேபினட் மினிஸ்டர் ஆக்க முடியும். ஆனா இங்கே அந்த மாதிரி ஆக்க முடியுமா அப்படின்னா அந்த மினிஸ்டர் 6 மாசத்துக்குள்ள என்ன ஆகணும், ஒன்லி லோக்சபா இல்லை ராஜ்யசபால மெம்பர் ஆகணும் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட் வந்து பெருசா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பவர் கிடையாது கொஸ்டின் பண்றதுக்கு. ஆனா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்கள கேள்வி கேட்க முடியும். பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்கலாம் அண்ட் மினிஸ்டர்ஸ் கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ அது வந்து எதிர்கட்சிக்கு சாதாரண உறுப்பினருக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படி வந்து. ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்துட்டது. அண்ட் ப்ராக்டிகல் கன்சிடரேஷன் நடைமுறை பரிசீலனைகள் அப்படின்னும் போது இந்தியாஸ் லோ லிட்டரசி லெவல்ஸ் அண்ட் லிமிடெட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அட் த டைம் மேட் டைரக்ட் டெமோக்ரஸி அன்வயபிளா வந்து இருந்துச்சு அப்படி பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் லோ லிட்டரசி இருந்தது அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி குறைந்த அரசியல் விழிப்புணர்வு இருந்ததுனால நேரடி ஜனநாயகம் அப்படின்னு சாத்தியமற்றதா இருந்தது. அதனால பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃபர்ட் an easier framework for governance while allowing citizens to indirectly influence policy through their elected MPs MLAs. அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியுமானா முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்டைரக்டா பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்றது அண்ட் பிரசிடென்ட் எலெக்ட் பண்றதுக்கு நம்ம எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து the parliamentary form of government was adopted by the framers of the constitution as it ensured responsible, representative, accountable system suitable to India's socio-political diversity சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டை கூட போட்டு முடிச்சுக்கலாம். இது இந்தியாவின் வரலாற்று அனுபவத்திலிருந்து பெறப்பட்டு மக்களாட்சி கோட்பாடுகளை ஊக்குவிக்கிறது, அதே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் நிர்வாகத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை உறுதி செய்கிறது. இது சுதந்திர இந்தியாவில் ஆட்சிக்கு மிகவும் பொருத்தமான தேர்வாக அமைந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் நீங்க யூஸ்
பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் கன்க்ளூஷன் ஃபார் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு பதிலா வந்து இருக்கும் அப்படி ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நமக்கு இந்த சப்ஹெட்டிங் அப்படின்றது அங்கே போய் உட்கார்ந்தோம்னா யோசிக்க முடியாது ஃப்ரெண்ட். இப்போ நம்ம 8 சப்ஹெட்டிங் இருக்கு வந்து. இப்போ நம்ம ரெடிமேட் ஆன்சர்ஸ்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஹிஸ்டாரிக்கல் லீகசி ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஹெட்டிங் வந்து. அடுத்து டெமோக்ராட்டிக் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் வந்து ரெண்டாவது. அண்ட் சூட்டட் டு டைவர்சிட்டி பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு ஏற்றது. அண்ட் ஃபிளெக்சிபிள் அண்ட் கண்டினியூட்டி நெகிழும் தன்மை மற்றும் தொடர்ச்சி எல்லாரும் 2 பாயிண்ட் எழுதினா விட போதும். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மாடல் பிரிட்டிஷ் மாதிரியின் தாக்கம். அண்ட் வியூஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பின் பார்வைகள் அப்படின்னும் போது அதுல டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்றதை சொல்லிடணும். ப்ராக்டிகல் கன்சிடரேஷன் நடைமுறை பரிசீலனைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொன்றுலையும் நம்ம 2 பாயிண்ட் எழுதுறோம், இல்லை ஏதாவது ஒன்றுல 3 பாயிண்ட் ஒன்றுல 1 பாயிண்ட் நம்ம எழுதினாலும் மொத்தம் நமக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் மேலே வந்துடும். 15 மார்க் கொஸ்டினுக்கான பெஸ்ட் ஆன்சரா வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் அதான் என்னன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சூப்பர், இது ஒரு நல்ல ஒரு கேள்வி எம்னாகுமார். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இருந்தாலும் அங்கேயும் கான்ஸ்டியூஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்போ கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் அந்த கான்ஸ்டியூஷனை மாடிஃபை பண்றது அப்படின்றது யார்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் மாடிஃபை பண்ணலாம் வந்து. அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மாத்தி பரல. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாடிஃபை பண்றது யார் பண்ண முடியும், பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அப்போ பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அண்ட் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். அதையும் பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ நம்ம அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணோம்னா திடீர்னு ஓவர் நைட்ல நம்ம கான்ஸ்டியூஷன் மாற்ற முடியுமா அப்படின்னு மாற்ற முடியாது. பட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கறதுனால அவர் இஷ்டத்துக்கு மாற்ற முடியும் அப்படின்றது அது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. அதே நேரத்தில் யூஎஸ்ல கான்ஸ்டிடியூஷன் சூப்பர்மசி கிடையாது, அங்க வந்து ஜுடிஷியரி தான் சூப்பர்மசியா வந்து இருக்கு. என்ன கேசஸ்ல சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம அங்க வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றத ஃபாலோ பண்றதுனால அவங்க கான்ஸ்டிடியூஷன் இன்டர்பிரேட் பண்ணும்போது என்னன்னா அப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் அப்ப நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து. ஸோ நம்ம இந்தியா பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷன் சூப்பர்மசி, அதே யூஎஸ் அப்படின்னா ஜுடிஷியரி சூப்பர்மசி, அதே இங்கிலாந்து பிரிட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்லிமெண்ட் சூப்பர்மசி. காரணம் என்னன்னா இங்கிலாந்துல ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது அப்படிங்க. இவன் பார்லிமெண்ட் சிஸ்டம் அங்க இருந்து எடுத்துட்டா அவங்க ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அப்பப்ப அவங்க தேவைப்படுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பில்லை கொண்டு வரோம், ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க, அந்த ஆக்ட் அப்படியே வச்சுப்பாங்க வந்து. அப்ப பல ஆக்ட் ஒன்னா சேர்ந்ததுதான் வந்து பிரிட்டனை பொறுத்தவரை அதுதான் கான்ஸ்டிடியூஷன் வந்து. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 395 ஆக்ட் கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். பட் ஆர்டிகல்ஸ் வந்து அதை நம்ம ஒன்னா ஒரே நேரத்தில் எஃபெக்ட் கொண்டு வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வச்சாச்சு வந்து. அப்ப ஃபண்டமெண்டலா நம்ம கண்ட்ரியை கவர்ன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் பண்றதுக்கும் அரசாங்கத்தை செயல்படுத்துறதுக்கும் நமக்கு தேவையானதை மொத்தமா ஒரே இடத்துல நம்ம வச்சு அதுல நம்ம சிலதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அப்பப்ப நம்ம தேவை தகுந்த மாதிரி நம்ம அமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயம் இருந்து சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்னு சொல்லுவோம் வந்து. அதே கான்ஸ்டிடியூஷன் இல்ல ஆனா கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில பாஸ் பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாத விஷயம்னா அதை வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டாட்யூட்டரி அப்படின்னா வந்து சட்டம் இருக்கு ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அப்ப கான்ஸ்டிடியூஷனலி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு. அப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா ஒரிஜினலா சட்டம் தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்ப இது பொறுத்தவரையும் யூஎஸ் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் சூப்பர்மசி கிடையாது, அங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சூப்பர்மசி அப்படி பார்க்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கிளாஸ்ல திருப்பியும் உங்களுக்கு வந்து நடத்தும் போது வந்து சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் என்ன சூப்பர்மசி, பிரிட்டன்ல என்ன சூப்பர்மசி அண்ட் யூஎஸ்ல என்ன சூப்பர்மசி அப்படின்றத சொல்லுவாங்க வந்து. இப்ப நம்ம பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து ஒரு பில்லு கொண்டு வராங்க, அதை வந்து சைன் பண்றது அப்படின்னாலும் ஏகப்பட்ட என்ன சொல்றதுன்னா ப்ரிவிலேஜஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட்டுக்கு வந்து இருக்கு வந்து. இங்க வந்து அந்த மாதிரி இருக்கானா கிடையாது அப்படி பார்க்குறோம். அப்போ பவர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது வந்து யூஎஸ்ல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல மேக்ஸிமம் பவர் யார்கிட்ட போயிருது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு போயிருது. அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு, அதாவது காங்கிரஸ் சொல்லுவாங்க இருக்கு, அது பார்லிமெண்டோட பேரு, அது காங்கிரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் இருக்கா அப்படின்னா கிடையாது அப்படி. So அப்ப அது ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பாடி, அந்த பாடி என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு காரணமா இருக்கும். பட் எக்ஸிகியூட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓவரால் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இங்க எக்ஸிகியூட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா செப்பரேஷன் ஆஃப் பவர் இருந்தாலும் அவங்கள செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு எது இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்கு அப்படி பார்க்கிறோம். இப்ப பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க யூஎஸ்ல. ஆனா பிரசிடென்டோடைய செக்ரட்டரிஸ், இங்க கேபினட் மினிஸ்டர் சொல்லுவோம், அங்க வந்து செக்ரட்டரின்னு சொல்லுவோம் வந்து. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா போன பீரியட்ல அவருடைய டாக்டர் வந்து செக்ரட்டரியா வந்து போட்டிருந்தார் வந்து. இப்போ எலன் மாஸ்க் வந்து செக்ரட்டரியா போட்டிருந்தார். ஸோ அப்போ அந்த மாதிரி அவர் யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கலாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து வந்து பதவி வந்து கொடுத்துடலாம். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம், ஆனால் அவங்க மெம்பர் ஆகணும் பார்லிமெண்ட்ல
அப்போ பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆகாம 6 மாசத்துக்குள்ள மெம்பர் ஆகாம கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வழியில என்ன ஆகுது அப்படின்னா வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டா வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து. ஸோ அப்போ சூப்பர்மசி அப்படின்றது கான்ஸ்டியூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல கிடையாது அப்படிங்கிற ஜுடிஷியரி தான் சூப்பர்மசி. அதே மாதிரி யூஎஸ் பொறுத்தவரையும் வந்து 2 கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஒன்னு ஃபெடரல், இன்னொன்னு இது ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 2 கான்ஸ்டியூஷன் தனித்தனியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஓகே.